என்ன சார் இருக்காங்க? என்ன சார் ഈ ലോകത്തിലെ லோகத்திலே ആണൊരു പെണ്ണിനെ കൊണ്ട് പ്രേമിച്ചിട്ട് அப்படி ஒன்றும் எதிரே ജാതിപതി ஃபாரஸ்ட்ல பிளாஸ்டிக் போய் போட்டிங்கன்னா 500 ரூபா மை எழுதிட்டு தான் வரணும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட பிளாஸ்டிக் இல்லை. நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஆமாம், நீங்கள் கையில் இருக்கிற காசை யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ தான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். ஆமாம் பஸ். சிங்கு சக்கு சக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? போடி மெட்டுக்கு இல்லை, எங்க ராம்கல் மெட்டுக்கு. நான் ராமக்கல் மெட்டுக்கு. என்ன பிளாஸ்டிக் போடக்கூடாது? 500 ரூபா ஃபைன் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஒருவேளை பிளாஸ்டிக் போடணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? கம்யூனிகேஷன் மிஸ்டேக். எப்படி பைக்கா எது தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சுத்தி பார்க்க தான் போறோம். ஆமா, ஏதோ ஒரு மோட்டிவும் இல்லை. எந்த மோட்டிவும் இல்லை சாமி. நல்லா இருக்கு சொன்னாங்க, அதனால வந்துருக்குறோம். ஒன்லி ட்ராக்கிங் மட்டுமே போகிறோம். கேரளாக்குள்ள நாட் பெர்மிட் ஃபார் லிக்கர். மற்ற இடத்துல எங்கே பெர்மிட் கொடுக்குறாங்க? ஒன்லி கல்லு தான் இங்கே பெர்மிட். எஸ். நானும் கத்துவேன்ல. ஏன்டா கத்துற? அவங்க கத்துறாங்க. அவன் கத்துனானா ஏதோ பார்த்துட்டு வந்துட்டாங்க கத்துறாங்க. எதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே கத்துற? அட்வென்ச்சர்ல செம்மண்ணா. ஏன்னா ஏறிடலாமாடா? ஏறிடலாம். கம கேட்குறியாடா மறுபடியும்? எதுக்குடா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுனாடா? அப்படியே இதை பிடிச்சிக்கோ. விடுங்க. பிடிச்சிக்கோடா. அது இதை பிடிச்சிட்டு ஏற போறேன். அப்படி வேண்டாம், விடுங்க. இப்படி வாங்க, பிடிச்சிக்கோ. இதில் போயிடலாம். அது சந்துக்குள்ள. இதில் வாங்க. ஏறு. இதில் போக முடியாதா? அங்கே சின்னதாக இருக்கு, நம்ம உடம்புக்கு அது செட் ஆகாது. உடம்புல பெருசா இருக்கா? சைபாவா, திடீர்னு ஒரு யானை வந்தா. யானை இதில் வராதுல்ல? ஏன் வராது? பாத்தியா யானை வராது? இங்கே ஏதோ ஒரு காட்டான போகுது, அப்புறம் எப்படி வரும்? மூங்கில் காடுகளே வந்து பாடுங்களே. மூங்கில் சவுண்டு கேட்டியா? கிரிச்சுன்னு. அப்பா, ஏய், இதில் ஏறி ட்ரெயின் ஆனால் போதும், எந்த மலைக்கு ஏறலாம். சதுரகிரியே மோசமா இருக்கு. வெள்ளிங்கிரியே மோசமா இருக்குன்னு சொல்லுங்க. இங்கேயே 2 பாதை போகுதுடா. என்ன பஸ்? வா. இப்படி குண்டக்கா பாதை போச்சுன்னா எந்த பாதையில் ஏற? கமான். சூப்பரு. பார்க்குறதுக்கு தாண்டே சாதாரணமாக தெரியுது. அந்த காற்று பலமாக அடிக்கணும்னாங்க. கமான். காத்தையே காணா. அங்கேருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியுது, அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. பயங்கர கஷ்டம். அந்த குரங்கு போயிட்டான், முடியலை. குறவன் குறதி சிலை, அதான் பார்க்கு.
இங்கேருந்து துண்டா தெரியுதுல அழகா. குறவன் கருத்தி சிலை இங்கேருந்து வியூ செம்மையா தெரியுதுண்ணா. சூப்பரா இருக்கு. வாவ், வெயில் அடிக்குது பட் ஆனால் அவ்வளோவா தெரியல. செம்மையா இருக்குடா. ஆத்தாடி ஆத்தா. கத்துவோமா? 1 2 3. எக்கோ கேக்குதோ? ஆமா. One, two, three. Welcome to Dinesh 360 vlog. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கு வந்தாலும் வியூ இருக்கு. இல்லை எங்கிட்ட போனாலும் அங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஹலோ, இதாக இருக்கு பாருங்களேன் அந்த மொட்டைப்பாரா. ஒரு செம்ம ஏரியாங்க. ஆனால் தேனியிலேருந்து நியரஸ்ட் ஒரு 75 கிலோமீட்டர் தான். மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். ஜாலியாக இருக்குது. வர வழி ஃபுல்லாகவே செம்ம சின்ன சின்ன கிராமம், ரோடும் சூப்பர் தான். ஃபேமிலியோடு வரலாம். நல்லா சேஃபான பிளேஸ் தான் இதுவும். இன்னைக்கு டேட் என்ன? 23. 22. 22ஆ? இது ஒரு பாறை, இன்னும் அங்கே பாறை இருக்கு பாருங்க. இங்கே பீப்புள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கைஸ்லாம் கத்துறாங்க கைஸ். காற்று உண்மையிலே இங்கே ஹை காற்று தான் ப்ரோ. 35 கிலோமீட்டர்ஸ். சூப்பராக இருக்குது. நல்லா எவ்ரி இயர் எவ்ரி டைமும் இந்த இதே காற்று இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ कैसे? வருஷத்தில் 365 நாளும் இங்கே காற்று. நல்லா இருக்குல்லையண்ணா. நைஸ் ப்ரோ. நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் நல்லா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு. ஆனால் கொஞ்சம் ட்ரக்கிங் போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏறுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, ரொம்ப நட்டமாக இருக்குது. மற்றபடி அந்த வியூ பாயிண்ட்லாம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த உச்சிக்கு போனால் அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸுக்கு தான் ஆளுங்க ஜாஸ்தி இருக்குது. இதை விட அது வந்து சுமை தாங்கி பாறை மாதிரி போல். ஒரு கல் மட்டும், இது கூட ஒரு மலை மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு கல் மட்டும் நிற்கும், சிங்கிள் கல்லா. இங்கே பாருங்க ப்ரோ. ஆக்சுவலி இது நம்ம வந்த பாதைன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தியா? போமா, வரும்போது இறங்கி போயிட்டு வந்துடும்டா. மேலே போயிட்டு ரிட்டர்ன். அதான் அந்த பாறை எடுக்கல நடப்பாங்கடா. அதுதான் நான் வரும்போது கூட அவ்வளோ காற்று தெரியல. காற்று மழை பெய்யா சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நைஸ் பிளேஸ் தான் ப்ரோ. சேஃப்டியான பிளேஸ் தான். நான் கூட பயந்துக்கிட்டே வந்தேன். கொஞ்சம் செக்யூர் தான். ஆளு என்ன இதாக இருக்காங்க. சண்டே வந்தால் பெஸ்ட்டு. கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருக்கும், நீட்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே. ஆனால் இதில் கொஞ்சம் ஏறுறது ஏறலாம். இதில் ஏறுறது ரிஸ்க் தான். இது உங்களுக்காக. ஆமாம், உயிரை பணையிருக்கு. இது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிங்கன்னு இது இவ்வளோ ட்ரை பண்ணி மெனக்கெடல் பண்ணுறோம். ஒரு முன்னாடி போகிற பையனையும் காப்பாற்றும் ஐயா, பின்னாடி வர மகானையும் காப்பாற்றும் ஐயா. ஏன் ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. போமா.
This is adventure place. Come on. Full adventure buddies. இன்னைக்கே இங்கே சரியாக போயிடும் போல. டைம் ஸ்பெண்ட் பண்ணிடும். ஆமாண்ணா இந்த இடுக்கில் நடக்குது. போவோம். இப்படி வருவோமா? காற்று பயங்கரமா இருக்கு. கீழே வரும்போது ஒரு புள்ளி காற்று இல்லை. இப்போ காற்று அடிக்கிறது பக்கம் வாய்க்கு. ஆனால் இங்கே காற்று ரொம்ப அடிக்குமாம்பா. காற்றை பார்த்து பேசுறது எப்படி யாரா கேட்குதான்னு தெரியல. ஸோ இங்கே காற்று எப்போவுமே ரொம்ப தான் அடிக்குமா. ஆக்சுவலி நாங்கள் நடந்து வரதை விட இந்த மலை மேலே ஏறும்போது தான் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மேலே ஏறணுன்னே பயங்கர காற்று அடிக்குது. பேசுறது உங்களுக்கு குறைன்னு கேட்கும். இங்கே காற்று அப்படி. ஆமாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஏறணும். காற்று ரொம்ப அடிக்கும். பின்னாடி கிடாடி தள்ளிடக்கூடாது. தள்ளிடாமல் பார்த்து ஏறணும். ஹில்ஸ் ரைடிங் நாங்கள் நிறைய போயிருக்கோம். ஏறுறது பயங்கர ரிஸ்காக இருக்கு. பாருங்க குட்டி பசங்க அவங்க அப்பா அவங்க பையன் 3 பேர் போகிறாங்க. இப்படி போயிடுவோமா? அட்வென்ச்சரின் உச்சம். வேற லெவல் அட்வென்ச்சர். உங்கள் அட்வென்ச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். முக்கால்வாசி யாருக்காச்சும் நீங்கள் கேக் கட் பண்ணணுன்னா கூட வாங்கிட்டு வந்து இது மேலே கூட கட் பண்ணலாம். ஆமாம், மேலே வரதுக்குள்ள கிழிஞ்சிடும். ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வராதீங்க, நார்மல் கேக்கு. வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் அந்த அளவுக்கு தெரியல, ஜில்லுன்னு தான் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஜர்க்கினும் போட்டிருக்கேன் அப்படின்னா உள்ள அவ்வளோ வேர்வை இல்லை, ஜில்லுன்னு தான் இருக்கு. ஆனால் வெயில் அடிக்குது, என்னமா தெரியல. வாங்க வாங்க, கை கொடுங்க. கை கொடுத்தா சப்ஸ்கிரைபர் கழட்டு போய் நினச்சிட மாட்டாங்க. இப்படி கூடாரம் லோகம், கூடாரம் லோகம், கூடாரம் பஸ் ஸ்டாப் கட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் இதுவும். பஸ் எடுக்கிறதுக்குன்னு பஸ் ஸ்டாப்பு, ஒரு மினி பஸ் ஸ்டாப். ஆனால் இந்த மாதிரி இல்லைன்னா நாக்கு தள்ளிடும். நாங்கள் வேற என்ன வீராப்ப நினச்சிட்டோம் தெரியுமா, வரப்போது வாட்டர் பாட்டில் வேறு வாங்கிட்டு வரல. ஆமாம் சொன்னேன், சாரு கீழே இறங்கி தமிழ்நாட்டில் தான் போய் சாப்பிடணும். இல்லை அப்படி சொல்லலை, ஃபுட்டு தமிழ்நாட்டுக்கு. தண்ணியெல்லாம் இங்கே தான் குடிக்குவேன். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் இது மேலே ஏறணும். எங்கே வந்தோம்? இதுதான் ரிஸ்க்கு. என்ன இருக்குது போனேன். சரி, ஏறிட்டு வாங்கிக்கோ.
அந்த கட்டணம் மட்டும் நேச்சுரலுக்கு அதுக்கும் சும்மா வேற லெவல்ல இருக்கு மக்களே. அங்கிட்டு பாதை இருக்கா? இருக்கு. நம்ம தான் மாறி வந்துட்டோமா? இல்ல கரெக்டான பாதை ஏறிடலாம். வாக்கபிள் தான். நடந்து கேமரா தட்டி இருக்கா? நான் ஏறிக்கிறேன். பார்த்து சூப்பர். எத்தனை ஹாப்பியானோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறல எதிர்பாராத ஒரு அனுபவம். டெம்பர் தானே உடஞ்சிருக்கு. அது ஃபோன் பின்னாடி இருக்குன்னு தெரியாமலே ஏறி உட்காந்து வந்துட்டேன். இவங்க தான் நம்ம மக்கள். மேல சூப்பர் இருக்கும். இங்க காத்து பலமா அடிக்குது. ஆள் தள்ளுற அளவுக்கு காத்து அடிக்குது. வரமா மரண பயத்தை காட்டினாங்க வரமா. ஆமாண்ணா அடி பாத்தா ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் அங்க போய் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனா இந்த காத்துல நம்ம அங்க போக வேண்டாம். கீழே ரொம்ப காத்து